சோலார் ஃபேமிலியிலேயே ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய பிளானட் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெர்க்குரி கிடையாது, வீனஸ் தான். ஏன் தெரியுமா? என்னதான் சன்ல இருந்து ஹீட் வந்தாலும் அதை பிடிச்சு வச்சிருக்க பிளானட்டை சுற்றி அட்மாஸ்பியர் தேவை. நம்ம பூமிக்கு அட்மாஸ்பியர் இருக்கிற மாதிரி இதில் மெர்க்குரியை சுற்றி சொல்லிக்கிற மாதிரி அட்மாஸ்பியரே கிடையாது. அப்படியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரும் ரொம்ப தின்னான லேயர்ல தான் இருக்குது. ஆனா வீனஸை சுத்தி கார்பன் டை ஆக்சைடுனால ஆன திக்கான அட்மாஸ்பியர் இருக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்னு உங்களுக்கே தெரியும். சூரியன்ல இருந்து வந்து பிளானட்டோட சர்ஃபேஸ்ல பட்டு வெளியே போற ஹீட்டை ஹோல்டு பண்ணி அதுல பாதிய அப்படியே பிளானட்டுக்கு திருப்பி அனுப்புற வேலையை தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு பண்ணுது. இதைத்தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றோம். நம்ம பூமியில வெறும் 1% கீழே தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஆனா அதுதான் இந்த பூமியோட குளோபல் வார்மிங்க்கு ரொம்ப அடித்தளமா இருக்குது. ஆனா வீனஸோட அட்மாஸ்பியர்ல 96% கார்பன் டை ஆக்சைடு தான். இதனாலதான் வீனஸோட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் 460 டிகிரி செல்சியஸ்ங்கிற ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட தண்ணியை பாயில் பண்ற டெம்பரேச்சரை போல 4 மடங்கு அதிகம்.